நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். சந்தோஷமாக இருக்கீங்களா? கர்த்தருக்குள் இப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். அதுதான் தேவன் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற மிகப்பெரிய பிளெஸ்ஸிங். அதுதாங்க சந்தோஷமாக இருப்பது. இந்த நாளிலும் ஷம்மா மினிஸ்ட்ரி சார்பாக இந்த தியான நேரத்துக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் விசேஷமாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் இந்த தியான நேரத்தில் ஒரு வசனத்தை வாசித்து தியானித்து கடந்து செல்வோம். அதற்கு முன்பாக ஒரு நிமிடம் நான் தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே, வேதத்துள்ள அதிசயங்களை காணும்படி எங்கள் கண்களை திறந்தரலாம். எங்களோடு கூட பேசுங்க அப்பா. உம்முடைய வார்த்தைகளை கேட்டு இதயத்திலே பதித்து அதன்படி நடக்க நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபைத்தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் நான் தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யோவான் 2:5. அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். இங்கு இயேசு அந்த வேலைக்காரருக்கு ஒரு வேலையை கொடுக்கிறார். கல்யாண வீட்டில் திராட்சரசம் குறைவுபட்டது. இன்னும் நிறைய பேர் திராட்சரசம் சாப்பிடல. ஒரு சலசலப்பு, என்ன திராட்சரசம் இல்லையா என்று சில பேர் முறுமுறுக்கலாம். இயேசுவின் வீட்டார் மரியாள்கிட்ட சொன்னாங்க. மரியாள் இயேசுகிட்ட சொல்கிறார். இயேசு வேலைக்காரங்களை பார்த்து, இந்த ஜாடியில் தண்ணீரை நிரப்புங்கள். வேலைக்காரங்க எதுக்கு தண்ணியை நிரப்பணும்? ஒரு வார்த்தை கேட்கலங்க. அவர் சொன்னதை அப்படியே செஞ்சாங்க. 6 கற்சாடியிலேயே தண்ணீரை நிரப்பினார்கள். நிரப்பிட்டு இதை எடுத்து கொண்டு போய் பந்தி விசாரிப்புக்காரன்ட்ட கொடுங்கன்னார். யாராவது ஒருத்தன் கேட்டானா? நான் தானப்பா தண்ணியை ஊற்றினேன், இந்த தண்ணியை முண்டு கொண்டு கொடுங்கன்றீரு. யார் என்ன நினைப்பா? ஒரு வார்த்தை சொல்லலைங்க. அவர் சொல்கிறத அப்படியே ஏன், எதுக்கு, எப்படி ஒன்றும் கேட்கலங்க. அப்படியே செஞ்சாங்க. பந்தி விசாரிப்பக்காரன் அந்த திராட்சரசத்தை ருசி பார்த்துட்டு சொல்கிறான், இந்த திராட்சரசத்தை இதுவரை எங்கே வைத்தீர்கள்? இவ்வளவு ருசியாக இருக்கு, இவ்வளவு மனமாக இருக்கு. சாதாரண தண்ணி மனமுள்ள ருசியுள்ள திராட்சரசமாக மாறி அந்த திருமண வீட்டில் எல்லாருக்கும் ஒரு மன மகிழ்ச்சி. இன்றைக்கி உங்கள் வீட்டில் மன மகிழ்ச்சி இல்லையா? சந்தோஷம் இல்லையா? நிம்மதி இல்லையா? கவலைகளா, பிரச்சனைகளா, போராட்டங்களா, எதுவாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. ஆண்டவர் உங்கள் லைஃப்பில், உங்கள் வாழ்க்கையில், உங்கள் பிஸ்னஸில், உங்கள் தொழில், உங்கள் வியாபாரம், உங்கள் ஊழியத்தில் அவர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் நீங்கள் செய்யுங்க. உங்களுக்கு ஆசீர்வாதங்க. இன்றைக்கி நம்ம பிள்ளைகள் நம்மளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலன்னொன்னே நம்ம எவ்வளோ கோபப்படுகிறோம் யோசித்து பாருங்கள். நம்ம மனைவி நம்மளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாவிட்டால் எவ்வளோ கோபப்படுறோம், கடிந்து கொள்கிறோம். அப்போ நம்மளுக்கு மட்டும் நம்ம சொல்கிறது, நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்குன்னு எதிர்பார்க்குறோம். அதுபோல தானே தேவனும், என் பிள்ளை என் வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். என் ஜனங்கள் என் சத்தத்துக்கு செவி கொடுத்தால் நலமாக இருக்கும் என்று சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது கிடையாது. அவர் சொல்கிறத அப்படியே செய்வது கிடையாது. இன்றைக்கி நம்ம ஆண்டவருக்கு ஆலோசனை கொடுக்கிறோம். ஆண்டவரை இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்க, இது செய்யுங்க, இது செய்யுங்க. ஒரு சொத்து வாங்க போகிறோம், ஆண்டவர்கிட்ட கேட்பது கிடையாது, அவர் சொல்கிறத கேட்பது கிடையாது. இவங்களா சரி மெயின் ரோட்டில் இருக்குது, நல்ல இடம், செவ்வாய்க்கட்ட இடம், தண்ணி இருக்குது, பஸ் ஸ்டாப் இருக்குது, குறைஞ்ச ரேட்டு, ரைட், ஓகே, எல்லாத்தையும் பண்ணிவிட்டு, ஆண்டவரே நாங்கள் இந்த நிலத்தை பார்த்து முடிக்க போகிறோம், கூட வாங்க. கடைசியில் தானே கூப்பிட்றோம். திருமண காரியங்களையும் பாருங்கள், நம்மளுக்கு அந்த வரன், அது வசதி வாய்ப்புகள், பொண்ணு இப்படி இருக்கணும், மாப்பிள்ளை இப்படி இருக்கணும், எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு பண்ணிட்டு, ஆண்டவரே நாங்கள் பூ வைக்க போகிறோம், நீங்கள் வாங்க. அவரும் ஆசீர்வதிச்சுட்டு போயிடுவார். நாளைக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும் பொழுது, ஆண்டவர் என்கிட்ட கேட்டியா,
என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டியா, இந்த சொத்து வாங்கவா வேண்டாமா, இந்த சம்பந்தம் பண்ணவா வேண்டாமா, என் பிள்ளைய அந்த ஸ்கூலில் சேர்க்கவா வேண்டாமா, என் பிள்ளைய ஃபாரினுக்கு அனுப்பவா வேண்டாமா? இல்லையே. நீங்களே மாம்சத்தில் சுயத்தில் டிசிஷன் எடுத்து அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு எல்லாருடைய பேச்சை கேட்டுட்டு எவ்வளோ பெரிய பிரச்சனைகளில் சிக்கல்களில் மாட்டிக்கொண்டு தவிக்கிறோம். நான் கடந்த சில நாட்களாக சில பேர்கிட்ட கேட்டேன், இன்னும் உங்கள் பொண்ணு வீட்டிலே இருக்கா என்னன்னு. ஆமாம், மாப்பிள்ளை கேரக்டர் சரியில்லை, அவர் இப்படி, அதனால் பிள்ளை வந்துட்டான்னு. ஆமாம், விசாரித்தீங்களா? இல்லை, என் ஃப்ரெண்டுடைய மகா தான். என் ஃப்ரெண்டு என்னை பற்றி நல்லா தெரியும், சின்ன வயசுலேருந்தே ஒன்றா தான் படித்தோம். அவன் நல்லா இருப்பான்னு நினச்சி, அவன் பிள்ளையும் நல்லா இருக்குன்னு நினச்சி நாங்கள் செய்து விட்டோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான யாராக இருந்தாலும் சரி, முழங்கால் போடுங்க. ஆண்டவர் சொப்பனங்கள் மூலமாக, தரிசனங்கள் மூலமாக உங்களோடு கூட பேசுவாருங்க. தம்மை நோக்கி கூப்பிடுகின்ற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகின்ற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார். சுயத்தில் ஓடாதீங்க, மாம்சத்தில் ஓடாதீங்க. நீங்களா இதெல்லாம் நல்லா நடக்கும்னு கற்பனை பண்ணிக்கிறது எவ்வளோ பெரிய பிரச்சனை, எவ்வளவு பெரிய சிக்கல்ல மாற்றம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். எதுவாக இருந்தாலும் என்கிட்ட கேட்டு செல்லு, முழங்கால் போடு, ஜெபம் பண்ணு, நான் உன்னோடு கூட பேசுவேன். உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நம்மளுக்கு ஆலோசனை கொடுக்கறதுக்கு ஒரு தேவன், நல்ல தேவன் இருக்கிறாருங்க. நல்ல தேவன். ஃப்யூச்சரில் என்ன நடக்கும், கடைசி வரை என்ன நடக்காது அவருக்கு தான் தெரியும். அவர்கிட்ட கேளுங்க. அப்படிப்பட்ட தேவன் தான் நம்மளுடைய தேவன். சரி, இந்த நாளில் நாம் பார்க்கின்ற ஒரு காரியம், ஆண்டவர் சொல்றதெல்லாம் செஞ்சா நம்மளுக்கு ஆசீர்வாதம் என்ன? இங்கு நாம் பார்க்கிறோம் அல்லவா, அந்த கல்யாண வீட்டில் ஆண்டவர் சொன்னதை செய்கிறாங்க. தண்ணீர் திராட்சரசமாக மாறுகிறது, ருசி உள்ளதாக மாறுகிறது, குறைவுகள் நிறைவாகுது. எல்லாருக்கும் சந்தோஷம், எல்லாருக்கும் சந்தோஷம். ஆபிரகாமை பாருங்க, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, உடனே போனாங்க. அங்கு பார்க்கிறோம், அந்த கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்தார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கர்த்தர் எல்லா காரியங்களிலையும் ஆசீர்வதிக்கணும்னா அவர் சொல்றதை செய்யுங்க. ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் எங்கே போனோம், எந்த இடத்துக்கு போனோம், எங்கே தங்கணும், அங்கே சாப்பாட்டுக்கு நான் என்ன செய்ய, ஒரு வார்த்தை சொல்லலாங்க. அதுபோல் பாருங்கள், ஒரு நாள் நைட்டு ஆபிரகாமே, உன் மூத்த மகன் ஏக புதல்வன் எனக்காக பலியிடு. உடனே மனைவிட்ட சொல்லலை, பிள்ளைகிட்ட சொல்ல, மறுநாள் கிளம்பிட்டான். பார்த்தீங்களா? ஈசாக்கு கேட்குறான், அப்பா தகனபடிக்கு எல்லாம் இருக்கு, ஆட்டுக்குட்டி எங்கப்பா? நீதான்ப்பா. சொல்லலை, அதை தேவன் பார்த்து கொள்வார். யார்கிட்டையும் சொல்லலை. பார்த்தீங்களா? ஆண்டவர் சொன்னார், கிளம்பிட்டான். இன்னைக்கு விசுவாசங்களின் தகப்பன் என்ற ஒரு பெயர். மோசே பாருங்க, ஆண்டவர் நீ இந்த பகுதியில் போனார், எல்லாம் சொல்கிறாங்க அது சுத்துப்பாதை, இப்படி போகும், இதான் ஷார்ட்டு, எனக்கு அதெல்லாம் தெரியாது, ஆண்டவர் சொல்கிறாரு நான் செய்கிறேன். போனாங்க, செங்கடல், எல்லாம் முறுமுறுக்கிறாங்க. மோசட்ட கேட்குறாங்க. மோசே ஒரு வார்த்தை, எனக்கு அதெல்லாம் தெரியாது, ஆண்டவர் இந்த பக்கம் போனார், நான் வந்தேன், அவ்வளோதான் எனக்கு தெரியும். அந்த நிலைமைக்கு நீங்கள் வாங்க. சூழ்நிலைகளை பார்க்காதீங்க. எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம் வேண்டாம். அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். குறைவு நிறைவாகும், மனமகிழ்ச்சி சந்தோஷம் உண்டாகும். சரி, இரண்டாவதாக அவர் ஒரு காரியத்தை செய்வதை பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 6ஆம் அதிகாரத்தில் அங்கே ஒரு அற்புதம் நடப்பதை பார்க்கிறோம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம். அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லையே, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அப்படியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீனுங்களை பிடித்தார்கள். அடுத்த வசனத்தில் 2 படவுகளும் அமிலத்தக்கதாக நிரப்பினார்கள். பார்த்தீங்களா? பேதுரு சீஷர்கள்லாம் முழுவதும் வலைய போடுறாங்க, ஒரு மீன் கூட அகப்படல், சோர்வாக உட்கார்ந்துருக்காங்க. அங்கே ஆண்டவர் வருகிறார், வலது பக்கம் வலைய போடுப்பா,
பேதுரு சொல்கிறான், ஐயரே முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒரு மீன் கூட ஆகப்படல. ஆகிலும் அதான் அந்த வார்த்தை, உம்முடைய வார்த்தையின்படியே போடுகிறேன். போட்டான். ஆண்டவரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்ல, ஆண்டவரே நீர் தச்சர் தானே, மீன் பிடிக்கிற தொழிலை பற்றி உமக்கு என்ன தெரியும்? நான் சின்ன வயசுலேருந்தே மீன்லாம் பிடிச்சிருக்கேன், எந்த இடத்துல எந்த மீன் எங்கே வரோம் எல்லாம் எனக்கு தெரியும், நீர் எனக்கு ஆலோசனை சொல்கிறீரா? ஒரு டேபிள், ஒரு கட்டில், ஒரு பீரோ செய்யணுன்னா இந்த மரத்தில் இது செய்யணும்னு அதை பற்றி உமக்கு தெரியும், ஏன்னா 30 வருஷமாக நீர் அதைத்தான் செஞ்சிரு. மீன் பிடிக்கிற பற்றி உமக்கு என்ன தெரியும்னு ஒரு வார்த்தையோட சொல்லலை. பார்த்தீங்களா? ஐயரே நீங்கள் சொல்கிறீங்க, நான் செய்கிறேன். அப்படியே கீழ்ப்படிந்தாங்க. பாருங்க, வலை கிளியத்தக்கதாக, படகு அமிலத்தக்கதாக. இன்னும் ஒரு மீன் போட்டால் வலை கிழிஞ்சிரும், அவ்வளோ மீன். ஒரு மீன் போட்டால் படகு மூழ்கிறோம், அவ்வளோ மீன். பேதுருக்கு மட்டுமில்லை, எல்லா சீஷர்களுக்கும் ஒரு சந்தோஷம், ஒரு நிறைவு. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையிலையும் எவ்வளவுதான் பணத்தை போட்டாலும் பணத்தை பிஸ்னஸில் எடுக்க முடியல. கடன் வாங்கினேன், நகையை வச்சேன், வீட்டை விற்றேன், நிலத்தை விற்றேன், பணம் எங்கே போதுனே தெரில, வாங்குற சம்பளம் எங்கே போதுனே தெரில. 10ஆம் தேதிக்குள்ள கடன், வாங்குற சம்பளம் பொத்தலான பையிலே போடப்பட்டது போல இருக்கிறது. இந்த கடன் என்னை விட்டு போக மாட்டேங்குதே. கவலையோடு இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. அவர் சொல்றதை செய்யுங்க. யாரோட ஐக்கியமாக இருக்கணும், எந்த இடத்துக்கு போகணும், யாரோட சேர்ந்து பண்ணணும் பிஸ்னஸ், எல்லாத்தையும் அவர் சொல்றதை செய்யுங்க. அவருக்கு ஆலோசனை கொடுக்காதீங்க. ஆண்டவரே இதை செய்கிறேன், நீங்கள் கூட வாங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. அவனுக்கு அந்த பிஸ்னஸ் நல்லா இருக்கு, நானும் இந்த பிஸ்னஸை செய்வேன் சொல்லாதீங்க. அவர் அந்த ஊழியத்தை செய்கிறாரு, நல்லா இருக்காங்க, நானும் இந்த ஊழியத்தை செய்வேன் சொல்லாதீங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே வாட் ஷால் ஐ டூ நவ், நான் என்ன செய்யணும்? உங்கள் கையின் பிரயாசங்களையெல்லாம் தேவன் ஆசீர்வதிப்பார். நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக சூழ்நிலைகளை தேவன் உருவாக்குவார். சரி, கடைசியாக ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஏறக்குறைய 5000 புருஷர்கள் இருந்தார்கள். அவர்களை பந்திக்கு 50 பேராக உட்காரும்படி சொல்லுங்கள் என்று தம்முடைய சீஷர்களுக்கு சொன்னார். அவர்கள் அந்தபடியே எல்லாரையும் உட்காரும்படி செய்தார்கள். பாருங்க, வனாந்தரத்தில் ஆண்டவர் பேசுகிறார். மீட்டிங்லாம் முடிஞ்சது, ஜனங்கள் நிறைய பேர். இங்கே 5 அப்பம் 2 மீன் தான் இருக்குது, நிறைய பேருக்கு போதாது. சீஷர்கள் என்ன செய்யன்றாங்க? ஆண்டவர் சொல்கிறாரு, ஓ அந்த தம்பிகிட்ட 5 அப்பம் 2 மீன் தான் இருக்கா, சரி எல்லாரையும் 50 பேராக உட்கார வைங்க. அதை நினைச்சு பாருங்களேன். நம்ம அந்த இடத்துல இருந்தால், ஆண்டவர் எப்படிப்பா புருஷர்கள் 5000, அப்போனா பெண்கள் சிறுவர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க? சுமார் 15000 பேராவது இருப்பாங்க, 20000 பேர். இந்த 5 அப்பம் 2 மீன் எப்படி காணும்? எல்லாரும் உட்கார வச்சுட்டீங்க, உட்கார சொன்னால் அவங்க கேட்பாங்கள்ல, மீதி இதெல்லாம் நான் எங்கே போய் வாங்க, எவ்வளோ நேரம் ஆகும், உட்கார வச்சா எப்படி உட்காருவாங்க? அதெல்லாம் ஒன்றும் கேட்கலாம். இயேசு சொன்னார் எல்லாரும் உட்காருங்க, அந்த ஜனங்களும் உட்கார்ந்தாங்க. பார்த்தீங்களா? எல்லாம் கீழ்ப்படிந்த பின்பு 50 பேராக உட்கார்ந்த பின்பு தான் ஆண்டவர் அந்த அப்பத்தையும் மீனையும் எடுத்து ஆசீர்வதிக்கிறார். அங்கே எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதி 12 கூடை. எவ்வளோ பெரிய மிராக்கல்! சொல்றபடி செஞ்சாங்க. ஆண்டவர் சொல்றாரு, கையை நீட்டுன்னு. ஆண்டவரை ஏன் கையை சூம்பி போயிருக்கேன், நான் எப்படி நீட்ட? ஒரு வார்த்தை சொல்லலை. பேதுரும் யோவானும் அந்த தேவாலயத்துக்கு போகும்பொழுது 40 வருஷமாக நடக்க முடியாத ஒருவனை பார்த்து, இயேசுவின் நாமத்தினால் எழுந்து நடக்கவா, நானே இங்கே நடக்க முடியாதபடி உட்கார்ந்துட்டு இருக்கேன், நான் எப்படி எழுந்து நடக்க? ஒரு வார்த்தை சொல்லலாங்க. நீங்கள் எல்லா மிராக்களையும் பாருங்க. இயேசு ஒரு அற்புதம் செஞ்சாருன்னா அதில் ஒரு கீழ்ப்படிதல் இருக்கும். உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. நான் எப்படிப்பா நடக்க? என்னால் முடியாதே, நான் தான் திமிர்வாதத்தில் கிடக்கிறேனே. ஒரு வார்த்தை சொல்லலாங்க. படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்தான், கையை நீட்டினான், குதித்தெழுந்தான். எல்லா மிராக்களையும் ஒரு கீழ்ப்படிதல் இருக்கு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கணுமா, ஒரு அடையாளம் நடக்கணுமா, உங்க குறைவுகள்லாம் நிறைவாகணுமா, உங்க வியாதி நீங்கணுமா, உங்க வியாபாரத்தில் ஒரு செழிப்பு வேணுமா, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள், ஆசீர்வாதத்தை காண்பீர்கள்.
தர்க்கம் பேசாதீங்க, விதாண்டாவாதம் பேசாதீங்க, அதப்படி இதப்படி அதெல்லாம் பேசாதீங்க. அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்க. தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணும். அன்புள்ள ஆண்டவரே, பலவித குறைகளோடு இருக்கின்ற இந்த வார்த்தைகளை கேட்கின்ற உம்முடைய பிள்ளைகளின் அப்பா வாழ்க்கை தரத்தை உயர்த்தும், மேன்மைப்படுத்தும். குறைவுகள்லாம் நிறைவாகட்டும், சுகவீனம் பலவீனங்கள்லாம் நீங்கட்டும், ஒரு மனமகிழ்ச்சி சந்தோஷம் உண்டாகட்டும். அதற்கு உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய நீர் அனுக்கிரகம் பண்ணும். நீங்க அப்படி சேப்பற கிருபைக்காக கோடான கோடி சோத்திரம் ஆண்டவர், கோடான கோடி சோத்திரம். இப்பொழுது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் அற்புதம் செய்யும் ஒரு அடையாளம் நடக்கட்டும் ஆண்டவரே, நடக்கட்டும். நீங்க அப்படி சேப்பற கிருபைக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் துக்கம் சந்தோஷம் மாறும், உங்கள் குறைவுகள் இன்னையோட நிறைவாக மாறும். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள், நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.